அப்ப அந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ராசியிலேருந்து 9வது ராசியிலேருந்து குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார். அதாவது 10வது ராசிக்கு வர்றார். இப்ப துளாராசிக்காரங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய முதலீடுகளை இன்னொரு 1 வருஷத்துக்கு ஏதோ புதுசா போடாம இருக்கிறதுன்றது நல்லது. அதுவும் உணவு சார்ந்த தொழில் பண்றவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா அவசியம். அதே மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட செய்ய தொழில இருக்கக்கூடியவங்களும் துளாராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு வந்து வேலைக்கு செல்வர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லாபங்கள் அப்படின்றது நல்லாவே இருக்கும். காரணம் என்ன, துளாராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அப்போ அவங்க துளாராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, துளாராசியில இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கான வருமான முன்னேற்றம் அப்படின்றது நல்லா இருக்கு. அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கான உயர்கல்வி அல்லது வாகனம், வீடு இதெல்லாமே நல்லா சிறப்பா இருக்கும். துளாராசிக்காரங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே நேரத்தில் துளாராசிக்கு வந்து குரு அதிசாரம் அடையும் போது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரும். இப்போ லாபத்துல வரும்போது 3ஆம் இடம் முயற்சிக்கு வெற்றி சிறப்பா இருக்கும். அடுத்தது அவங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், பூர்வ புண்ணியத்துடைய அனுகிரகம் சிறப்பா இருக்கும். அவங்களுடைய மனைவி நண்பர்களுடைய சூழ்நிலைகள் சிறப்பா இருக்கும். இது எல்லாமே துளாராசிக்கு இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். மகேஸ்வரி, இது துளாராசிக்கான விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு துளாராசி அதெல்லாம் துளாராசிக்காரங்க கண்டிப்பா கவனம் தேவை. அதான் கேட்கிறேன். துளாராசிக்காரங்கள் யாராவது அரசியல்ல இருக்கிறாங்க, அரசியல் ஈடுபாட்டுல இருக்கிறாங்கன்னா கூட அவங்களோட கவனம் கொஞ்சம் கவனமா இருந்து பற்றிடும். ஏன்னா அவங்களுடைய மனசோட சூழ்நிலைகள்லயோ எண்ணத்துடைய சூழ்நிலைகளையோ கொஞ்சம் பாதிப்படை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது சந்திரனோட வீடு அப்படின்றது. இந்த இடமாற்றம் செய்யக்கூடிய தொழில் சொன்னது என்னன்னா, அந்த மூவிங் அதிகமா இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த 12 ராசிலேயே அதிக வேகமா போறது சந்திரன். சந்திரனுடைய காரகத்துவம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது உணவு சார்ந்த காரகம், மனசு சார்ந்த காரகம், நீர் சார்ந்த காரகத்துவம். பதவி பறிபோகும்போது பதவி மாற்றம் வருமா சார்? இதே பதவி மாற்றங்கள் அப்படின்றத வரதும் பதவி பறிபோகும்னா குரு அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை கெடுக்கதான் செய்வாரு. அது சந்திரனோட வீடு, கொஞ்சம் டாமினேட் பண்ணாதான் செய்வாங்க. அருண் சார் ஏதோ கேட்டு வந்தீங்க, கேளுங்க. இல்ல சார், இல்ல கேட்க இல்ல ஏதோ ஒன்று பேச வந்தீங்க. இல்ல சார். அண்ணா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது கேட்டீங்களா, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ குருவோட 5ஆம் பார்வைக்கும் 7ஆம் பார்வைக்கும் 9ஆம் பார்வைக்கும் பலங்கள் வித்தியாசம் இருக்கா? சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி. 5வது பார்வை கொஞ்சம் ஒரு 30 to 40% பலன், நல்ல பலன்கள். ஓகே. 7ஆம் பார்வை 40 to 70% நல்லா இருக்கும். ஓகே. 9ஆம் பார்வை 70 to 100% நல்ல பலன்கள். ஓகே. அப்போ விசேஷ பார்வைன்றது ரொம்ப அதிக பலன்னா 9ஆம் இடத்துல. ரொம்ப சூப்பரான கேள்வி. உண்மையிலே ரெஜிதாமா வந்து வேற லெவல்ல கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி, சிறப்பான கேள்வி. இதுல ஒரு சந்தேகம் வரணும், சனிக்கு எப்படி இருக்கும் பார்வை அப்படின்னு கேட்கணும். ஆமா, சனிக்கு பார்வை எப்படி இருக்கும்? சனி எப்படின்னா இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்குவாரு, நல்லா கவனிச்சுக்குவாரு, இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்குவாரு, பார்க்கக்கூடிய இடத்த கெடுப்பாரு. ஓகே. அப்ப 3ஆம் இடத்த வந்து கொஞ்சமா கெடுப்பாரு, 7ஆம் இடத்த அதிகமா கெடுப்பாரு, 10ஆம் இடத்த நல்லாவே கெடுப்பாரு. ஓகே ஓகே ஓகே. வேற கேள்விகள்? இப்போதைக்கு ஓடல, நான் கேட்கிறேன். ஏன்னா துலாத்துல சனி இருக்கிறதுனால நீங்க 3ஆம் பார்வையா என்ன பார்வைன்றது விருச்சிகத்தை பாக்குறாரு, லக்னத்துல 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்தது சனி 7ஆம் பார்வையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால தொழில் ஸ்தானங்களும் கொஞ்சம் பாதிப்புகள், சொந்த தொழில் செய்ய முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அடுத்தது உங்களுடைய லக்னத்தை 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனாலதான் மனநிலைகள் அப்பப்போ ஒரு தடுமாற்றத்தை வச்சிருப்பாரு. சனியோட தன்மை உங்களுக்கு கரெக்டா இருக்கா, பொருத்தமா இருக்கா? அடுத்தது குரு உங்களுக்கு எங்க இருக்கிறார்? குரு வியாழன் எங்க இருக்கிறார்?
ஆனா சரி கேட்கலண்ணா. வியாழன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். யாருக்கு? உங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்னோட ஜாதகத்துல வியாழபவன் துலாத்துல இருக்காங்க. துலாத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களோட 5ஆம் பார்வையா அவர் வந்து எங்க பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனை பாக்குறாங்க. சந்திரனை பாக்குறாரு. அப்போ ஏழாம் மனோதைரியம் ஏழாம் ஏழாம் பார்வையா 11க்கு பாக்குறாங்க. 11 சொல்ல கூடாது, மேஷத்துக்கு மேஷத்துக்கு பாக்குறாங்க. அப்புறம் வந்து லக்னத்தையும் பாக்குறாரு. லக்னத்தையும் பாக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க சந்திரன் வந்து கும்பத்துல இருக்காரா? ஆமா. அப்ப சந்திரனை குரு பாக்குறதுனால எப்போதுமே என்ன ஒரு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து மீட்டு வந்துருவீங்க. ஓகே. அதனாலதான் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறை அப்படின்றது மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார். ஓகேவா? செவ்வாய்னாலே மருந்து, சனினாலே வைத்தியம், நாராயண. ஓகேவா? அடுத்தது குரு வந்து உங்களுக்கு துலாத்துல இருக்கிறார், பூர்வ தொடர்பு இருக்கிறார். ஓகேவா? அவருடைய பார்வையில நேரா போய் சந்திரனை பார்க்கறதுனாலதான் நீங்க மருத்துவம் சார்ந்தது உணர்த்தங்களை ரெக்கவரி பண்ணக்கூடிய இடத்துக்கு வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது மேஷத்தை பார்க்கறாரு, செவ்வாயோட வீட்டை பார்க்கறோம். சனியோட பார்த்தாரு, அடுத்தது செவ்வாயோட வீட்டை பார்க்கறோம். அப்போ உங்களுக்கு மேஷத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா? குளிகன் இருக்காங்க. அது ஒன்று வேண்டியது பார்க்கலாம். மிதனத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு? மிதனத்துல சூரியன், புதன், ராகு. இப்போ உங்களுக்கு ஜெனரலாவே பாத்தீங்கன்னா சூரிய தசை நல்லா இருக்கும், புதன் தசை நல்லா இருக்கும், ராகு தசை நல்லா இருக்கும், சந்திரன் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தையும் பாக்குறாரு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிகமாவே வரும். அதே மாதிரி குரு பார்வை இருக்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள் எப்போதுமே சரியாயிடும். குரு வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்காம சனி ஒட்டியும் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆயுளுக்கே பார்க்க வரும். ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுங்களா? குருக்கு சனிக்கு உள்ள விஷயம் பார்வை. இப்போ செவ்வாய் பார்க்கணும்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து கண்ணில இருக்கிறார். 4ஆம் பார்வையா தனுசை பார்ப்பார், 7ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையா மேஷத்தை பார்ப்பார். ஆமா. இப்போ உங்களுக்கு மீனத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா? மீனத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு கேட்கும். மீனத்துல எந்த கிரகம் இல்ல. தனுசுல தனுல கேது. தனுல கேது. அப்ப செவ்வாய் கேதுவை பார்க்கறாரு. செவ்வாய் கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்றவங்க எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுன்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஒரு பிரிவுகள் ஏற்படும். அதுல உங்களுக்கு லக்னம்ன்ற போது 7ஆம் பாவத்தையும் பிரச்சனை இருக்கும். அடுத்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது. அப்போ உங்களுக்கு எப்பவுமே ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்கும். சரியான தப்பா இருந்தாலும் 4ஆம் இடம் செவ்வாய் மேஷத்தை பார்க்கறாரு. அதனாலதான் நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க. அது லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்காரா? ஆமா. அதனால நீங்க சொந்த வீட்டு. புரியுதுங்களா? வேற கேள்வி? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த பார்வையோட டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல, அந்த டவுட் இருந்தது. அதான் இதுல ஒரு கேள்வி இருக்கணும், செவ்வாய் நல்ல பார்வையா கெட்ட பார்வையா? செவ்வாய் நல்ல பார்வையா கெட்ட பார்வையா? ஏன் நீங்க கேட்கல? இருக்கக்கூடிய இடமும் பார்க்கக்கூடிய இடமும் ரொம்ப செவ்வாய்க்கு ரொம்ப முக்கியம். இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு கண்ணில இருக்காரு. ஆமா. அப்ப இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடு கிடையாது. அப்ப பார்க்கக்கூடிய பார்வையில பிரச்சனை தான். புரியுதுங்களா? ஓகே. செவ்வாய் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அதோட பார்வைகள் மாறுங்கிறீங்களா? ஆமாமா. இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு கண்ணில வந்து செவ்வாய் நட்பா இருக்காரா பகையா இருக்காரா? பகையா இருக்காங்க. வந்து அந்த இடத்துல இருந்து எப்படி இருக்கும் பார்வை? நல்ல பார்வை இருக்கு. புதன்றது அறிவு சொல்லக்கூடிய இடம், காலபுருஷனுக்கு 6வது இடம். அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உறவு மூலியமாவும் இருக்கும், குழந்தைகள் மூலியமாவும் இருக்கும், கணவர் மூலியமாவும் இருக்கும், இடம் மூலியமாவும் இருக்கும். இது எல்லாமே குரு எங்க பார்வை இருக்கோ அந்த இடத்துல அது சரி பண்ணிடும். ஆனா உங்களுக்கு ஒரே இடத்துலதான் குரு பார்வை இருக்கும். எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல முடிதான் குருவுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து. குரு 7ஆம் பார்வை வைப்பாரு, செவ்வாய் 8ஆம் பார்வை. அப்போ உங்களுக்கு லாபங்கள் எப்போதுமே சிறப்பா இருக்கும். வீடு எப்போதுமே மாற மாட்டேங்க, சொந்த வீட்டுல தான். ஓகேவா? புரியுதா? ஓகே சார்.
எப்படி ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல இருந்து நம்ம பலன் இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாரி பலன் சொல்லும் போது மட்டும்தான் அவங்க வந்து நோட்ற ஆப்ஷனே வர அவங்க கரெக்டா இருக்கு எஸ் கண்டிப்பா வருவாங்க. காரணம் என்னன்னா அந்த காரகத்துவங்கள் எல்லாம் செயல்பட்டுட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விருச்சிக ராசி வரைக்கும் பேசுவோங்களா? மகேஷ் நம்ம விருச்சிக ராசி வரைக்கும் துலாம் 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 வரைக்கும் பார்த்துருக்கோம்.